மகாபெரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு தத்வார்த்தமாக நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவள் குஹ்ய ரூபிணியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவள் எப்படி கருணை மழை பொழியக்கூடியவளாக இருப்பாள் என்று நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அது மட்டும் கிடையாது, அவள் நமக்கு எப்படி அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இருப்பாள். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் சர்வோபாதி விநிர்முக்தாயை நமஹ. ஓம் சர்வோபாதி விநிர்முக்தாயை நமஹ. அப்போ இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சர்வ உபாதி விநிர்முக்தா. அப்போ சர்வ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உபாதி அப்படின்னா மாறுபாடு, இல்லை உபாதிகளில் இருந்து. இப்போ விநிர்முக்தா என்றால் விடுபட்டவள், விலகி இருப்பவள். சரி, இவளுக்கு என்ன மாறுபாடு இருக்க முடியும்? ஏனென்றால் இவளோ தோற்றும் அழிவு இல்லாதவள், அனாதியாக இருக்கக்கூடியவள், வளர்ச்சியும் குறைவும் தேய்வும் இல்லாதவள், க்ஷயவிருத்தி விநிர்முக்தான வளர்ச்சியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவள், எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருக்கிறாள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தாய் இருக்கிறாள், தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரு குழந்தை புத்திசாலியாக இருக்கலாம், ஒரு குழந்தை மந்தமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவளுடைய அன்பு அப்படிங்கிறத அளவுகோல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லோரிடமும் ஒரே போலத்தான் இருக்குமா, எந்த ஒரு மாறுபாடும் அதில் இருக்காதாம். அப்படித்தான் இவளும் எல்லா மாற்றங்களில் இருந்து விடுபட்டவளாக, விலகி இருப்பவளாக இருக்கிறாள். அவள் குஹ்ய ரூபிணியாக இருந்தாலும் அவளை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அவளுடைய உருவம் அங்கே மாறிவிட்டதா, வடிவம் மாறிவிட்டதா? எப்படி அவள் தெரிந்தாள் என்றால், அவள் அப்படியே தான் இருக்கிறாள், அவள் மாறவில்லை. அவள் குஹ்யமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தருகிறார். இது எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கு, அந்த ஸ்படிகலிங்கத்தின் மீது ஒரு பூவை வைக்கிறோம். ஸ்படிகலிங்கம் எப்படி இருக்கும்? நிர்மலமாக இருக்கும், எந்த ஒரு வண்ணமும் இருக்காது. அதற்கு என்ன குணம் என்றால், அதன் மேல் எந்த நிறத்தை வைக்கிறோமோ அந்த நிறத்தை அது காட்டும். அதுபோலத்தான் அதன் மீது ஒரு சிவப்பு நிற பூவை வைத்தால் அந்த புஷ்பம் என்ன நிறமோ அதை காட்டும். அந்த புஷ்பத்தை எடுத்து விட்டால் நிறமே அங்கு இருக்காது. ஆக ஸ்படிகம் எப்படி இருக்கிறது, அதுபோலத்தான் பரமேஸ்வரன் நிறம் இல்லாதவர். இந்த அம்பிகை என்ன செய்கிறாள்? இவள் அவருடைய ஒரு பாகத்தை ஆக்கிரமித்து கொண்டு விட்டாள், எடுத்து கொண்டு விட்டாள், அவரோடு இணைந்து விட்டாள். அப்படி இணையும் பொழுது இவளுடைய நிறம் அவருக்கு கிடைக்கிறதாம். வாஸ்தவத்தில் பிரம்மம் எப்படி இருக்கும்? நிர்மலமாக இருக்கும். அம்பாள் எப்படி இருக்கிறார்? குஹ்யமாக இருக்கிறார். அப்போ இந்த உபாதி அப்படின்னு சொல்றது என்ன? எப்படி இந்த ஒரு புஷ்பங்களை வச்சோன்னு நிறங்கள் வந்தது, அந்த நிறங்கள் போயிடுச்சு அப்படித்தான் இந்த உபாதிகள் வரிசையாக இருக்கின்றன. அந்த உபாதிகளை நாம் எடுக்க எடுக்க உள்ளே இங்கே நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை ஸ்படிக ரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். எல்லா உபாதிகளில் இருந்து விடுபட்டு சிவபிரம்மமாக ஆத்மாவாக பிரகாசித்து கொண்டு இருப்பவளை நாம் தரிசிக்க முடியும். இதை அழகாக நமக்கு தெரிந்த பாடல் மாணிக்க வீணை என்ற மதில் அதில் சொல்லும் பொழுது, வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய். அப்ப யார் வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கிறார்? சரஸ்வதி. எங்கள் உள்ள கோவிலில் உறைந்திருப்பாய். எப்படி? குகாம்பாவாக குஹ்ய குகையில், அந்த குகையில் உறைந்திருக்கிறாள், உள்ள குகையில். அடுத்தது கள்ளம் இல்லாமல் தொழும் அன்பருக்கே. அப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க, சர்வோபாதி விநிர்முக்தா. அடுத்ததாக என்றும் அள்ளி அருளை தரும் அன்னையும் நீயே. இங்க எப்படி அவள் அள்ளி அருளை தருகிறாள் என்றால், இவள் யாருடைய பதிவிரதையாக இருக்கிறாள்? சதாசிவனுடைய பதிவிரதை. அதாவது எப்பொழுதுமே சதாசிவனால பதிவிரதையாக, முக்கியமானவராக அவரை மட்டுமே வைத்துக்கொண்டு பாதிப்பிரதம் அப்படிங்கிற விதத்தை கடைபிடிப்பவளாக இருக்கிறார். சதாசிவா அப்படின்னு சொன்னவனே மிகவும் விசேஷமான ஒரு நாமம். இதனுடைய குணம் கூட விசேஷம்தான். பரமேஸ்வரன் எத்தனை அம்சம் இருந்தாலும் அத்தனை அம்சத்தில் மிகவும் உயர்ந்த அம்சம் இதும். எப்பொழுதும் இவருடைய பணி என்றால் அனுகிரகம் செய்வது மட்டும்தான்.
ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பணியை கொடுத்தால் இல்லையா, ஆக்கல், அழுத்தல், காத்தல், மறைத்தல். இவருக்கு அனுகிரகம் செய்வது மட்டும்தான் இவருடைய வேலை. அதை தவிர இவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ சேஷ பாவம் நம்ம பார்க்கணும். இப்போ இவள் அவருடைய பதிவிரத்தையாக இருக்கிறாள். அவ பதி என்ன குணமோ அவளுக்கும் அதே குணம் தானே இருக்கும். அவ இவளும் அனுகிரகம் தான் செய்கிறாள். அப்படி அனுகிரகம் செய்ய முடியவில்லை என்றாலும் தன்னுடைய பதியை அனுகிரகத்தை வர்ஷிக்க செய்ய இவள் தூண்டுவாளாம். அப்படி செய்யக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது சர்வோபாதி வினிர்முக்தா என்று. மகாபெரியவா சரணம்.